திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது திருத்தொண்டர் புராணத்தில் சுவாரஸ்யமான காட்சிகளை, இயற்கையின் வர்ணனைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ திருத்தொண்டர் புராணம் அதில் இருக்கிற திருச்சிறப்பு, அதாவது திருமலை சருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் திருமலை சிறப்பு, இதில் 40 பாடல் இருக்குது. இதில் சுவாரஸ்யமான பாடல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் பாடல் பாருங்கள். பொன்னின் வெண்ணீரு புனைந்தன பண்ணு நீள்பனி மால்வரை பாலது தன்னையார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்கையிலை திருமாமலை. சிவாய நம. இந்த திருமலையோட சிறப்பை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு, சுந்தரமூர்த்திகள் இந்த கைலாய மலையிலேருந்து தான் நில உலகுக்கு, அதாவது பூமிக்கு வந்தார். திரும்ப போனதும் இதே மலை தான் அப்படின்னு திருத்தொண்டர் புராணத்தில் சொல்கிறாரு. அது நிகழ்ச்சி நடந்த இடம் இந்த கைலாய மலை தான் அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, பொன்னின் வெண்திருநீரு புனைந்து. இந்த மலை எப்படி இருக்குதான், பொன்னால் செஞ்ச மலையாம். பொன்னால் செஞ்ச மலையில் மேலே திருநீர் பூசி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னா, ஒரு பெரிய மலை தொடர்ச்சி, உலகிலேயே சிறந்த ஒரு மலை இதுதான் கைலை மலை. அது எப்படி இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா பனி படர்ந்துருக்கு. கீழே, அதாவது பனிக்கும் கீழே இருக்கிற இடையெல்லாம் மலைப்பகுதி பனி மூடாமல் மலைப்பகுதியாக தெரியுது. அது சூரிய ஒளியில் எப்படி இருக்குதான், பொன்னிறமாக காட்டுதான். அப்போ பொன்னிறமாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, சுவாமி பொன்னிறமாக இருக்கார், அவர் பூசி இருக்கிற திருநீர் அப்படின்னு ரொம்ப அழகாக சேக்கிழார் பெருமான் காட்டுறார். அதாவது இந்த மலைக்குள்ளே சுவாமி இருக்கிறாரு, அதை அவர் தரிசிக்கிறார். யார்? சேக்கிழார் பெருமான் தரிசிக்கிறாரு. அதை நாமும் தரிசிக்கணும் அப்படின்னு அதை சிவரூபமாகவே நமக்கு, எப்படி மலையில் பனி படர்ந்து இருக்கிறத சுவாமி பொன்னிறமாகவும் அந்த பனியானது திருநீர் பூசி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் தரிசித்தது மட்டும் இல்லாமல் நம்மையும் என்ன பண்ணுறாரு, தரிசிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது என்னது, பூலோக கைலாசம், அதாவது மன்மத தகனம் நடந்த இடம், சனகாதி முனிவருக்கு உபதேசம் பண்ண இடம், அப்புறம் அப்பர் சுவாமிகள் கைலை யாத்திரை, திருக்கைலை யாத்திரை செய்த இடம், இப்படி மும்மூர்த்திகளுக்கு உபதேசம் செஞ்ச இடம் அப்படின்னு நிறைய அந்த இடத்த பற்றி ரொம்ப பெருமையாக இதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து நதி சார்பில், அதாவது இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களாம். அதில் பார்த்திங்கன்னா 3 சிகரமும் 4 கைகளும் அப்படி யோகாசனத்தில் இருக்கிற மாரி ஒரு உபதேச மூர்த்தியாக ஒரு சிலை கிடச்சிதான். அதை சுற்றி பார்த்திங்கன்னா புலி, யானை இதெல்லாம் இருந்துச்சான். இது என்ன அப்படின்னா, சிவபெருமான் மும்மூர்த்தியாக இருந்து அந்த உபதேசம் பண்ண மூர்த்தந்தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காதுகளை பொத்திக்கிட்டு கேட்குற மாதிரி உருவம். இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனகாதி முனிவர்கள். இப்பையும் பார்த்திங்கன்னா சிந்து நதி சாரல் நாகரிகம் அப்படிங்கிற நூலில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ அழகாக, இதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமி நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்ட்டு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த இடம், இப்படி அழகாக இந்த கைலாயத்தை பற்றி நமக்கு அவ்வளோ அழகாக சேக்கிழார் பெருமான் விவரித்து ஒரு அழகான காட்சியை நமக்கு காட்டுறார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமறை சிறப்பில் இயற்கை காட்சி, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு பாடல் பார்ப்போம். மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையர் கானவீணையின் ஓசையும் காரதீர் தானமாக்கல் முழக்கமும் தாவில் சீர் வான துந்துபியார்ப்பும் மருங்கெலாம். இதில் பார்த்திங்கன்னா மேன்மை நான்மறை நாதம் அப்படின்னு, அதாவது நாதம் அதாவது சத்தங்கள் 2 வகைப்படுமா.
ஒன்று ஒலி, இன்னொன்று ஓசை. இப்போ ஓசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ஒலிகள். வேத வல்லுநர்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஞ்சையர் அப்படின்னா பாட்டு பாடுற தேவ குலத்தை சேர்ந்தவங்க. அதேமாரி கிண்ணறர், இவங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுறவங்க. கான வீணைன்னா பாட்டு பாடும்போது வீணை வாசிக்கிறது, அதுதான் கான வீணை அப்படின்னு. தனமார்கள் அப்படின்னா யானைகள், அதெல்லாம் கர்ஜனை பண்ணும்போது ஒரு சத்தம் வரும் பார்த்திங்களா, அதை தான் தனமாக்கள் அப்படின்னு. அந்த மலைச்சாரலில் யானை, சிங்கம், புலி இதை மாதிரிலாம் உருமுற சத்தம் கேட்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த மலை மேலே கேட்குதாம். இதில் என்னன்னா துந்துபி அப்படின்னு 5 வகை கருவிகள், அதுவும் அங்கே அந்த ஓசை கேட்குது அப்படின்னு. துந்துபி அப்படின்னா என்னன்னா 5 வகை பொருள்களால் செய்யப்பட்ட கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் கருவி அது என்னன்னா மிருதங்கம், நரம்பு கருவி யாழ், துளைக்கருவி குழல், மிடற்று கருவின்னா பாடல், கஞ்சக்கருவின்னா தாளம். இது எல்லாமே சேர்ந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறை வேதம், அந்த வேதங்கள் வந்து ஒலியாகவும், மற்ற அந்த கானம், வீணை, ஓசை இதெல்லாம் வந்து ஓசையாகவும் அங்கே கேட்குது அப்படின்னு. அதாவது காதுக்கு இனிமையாக இந்த மாதிரி ஓசையெல்லாம் அந்த மலையில் கேட்குது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு அழகாக காட்டுறார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமலை சிறப்பில் இன்னொரு அழகான பாடல் பார்ப்போம். பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அனித கோடி அணிமுடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான மாலையை வந்து நம்ம பார்க்குறத காட்டுறாரு சேக்கிழார் பெருமான். அதாவது போன பாட்டில் காதுக்கெல்லாம் எப்படி இசை ஒலிச்சுதுன்னு காட்டினார். இப்போ கண்ணுக்கு குளிர்ச்சி தர்ற ஒரு இதை வந்து நமக்கு காட்டுறாரு. இதில் வந்து 3 வகையான மாலை இருக்கான். என்ன மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிமாலை, பூமாலை, அப்புறம் அணிமுடி மாலை, பொன்னரி மாலை, அஞ்சலி மாலை அப்படின்னு 3 மாலை இருக்கான். இந்த அரிமாலை வந்து என்னன்னா பூமாலை. மற்ற 2ம் வரிசையாக இருக்கிறது, வரிசையாக நிற்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் அந்த 2 மாலையும். அதாவது என்னன்னா தேவர்கள்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க, அதாவது அமரர்கள். அவங்க வந்து கிரீடத்தோட, தேவர்கள் எல்லாம் கிரீடத்தோட வரிசையாக நின்றுட்டுருக்காங்களாம். அது வந்து ஒரு மாலை மாதிரி இருக்கான். அதுக்கு அடுத்தது அந்த வரிசையிலேயே முனிவர்களும் வந்து வரிசையாக நின்று வணங்குறாங்களாம். முனிவர்களும் நின்று வரிசையாக வணங்குறாங்களாம். எப்படி வணங்குறாங்க அப்படின்னா 33 முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுபோல் அவங்களும் வணங்குறாங்க. அதாவது பனி விசும்பில் அமரர் அந்த பனி விசும்பில் அமரர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, மேலே போக இமயமலையில் தானே இந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம். மேலே போக 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 நமக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் அந்த குளிர்ச்சி பொருந்திய இடத்துல இந்த தேவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முனிவர்களும் அதை மாதிரி இருக்கிறாங்கன்னு. இது மட்டும் இல்லாமல் கற்பக மாலை, அதுவும் வந்து இறைவனுடைய திருவடிக்கு சூடுறதுக்கு, தேவர்கள் அணியறதுக்கு, அலங்காரம் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கற்பக மாலை வச்சுருக்காங்களாம். திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் அப்படின்னு நம்ம ஒரு பாடல் பார்ப்போம். அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாலைகளை ஏற்றிக்கிட்டு
வரிசையாக முனிவர்கள் நிற்கிறதும் ஒரு மாலையாக ஒரு அழகான காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு இயற்கை காட்சியோடு இதை காட்டுறாரு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமலை சிறப்பில் இப்போ இன்னொரு அழகான பாடல் பாருங்க. நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய கால மாலமையின் மீண்டவன் தூய மால்வரை ஜோதியின் மூழ்கி ஒன்றாய வண்ணமும் காணாதயற்குமால். இந்த பாடலில் பாருங்கள், நாயகன் கடல் சேவிக்க, அதாவது எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக பிரம்மன் போனானாம். இப்போ நம்மெல்லாம் சேவிக்கலாம் அப்படின்னாக்கா எந்த நேரமும் சுவாமியை சேவிக்கலாம், மனதாலேயோ இல்லை கைலாயம் போயோ. ஆனால் தேவர்கள், பிரம்மன், திருமால் இவங்களுக்கெல்லாம் இந்த டயத்தில் தான், இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவங்க போய் தரிசனம் பண்ணணும்னு இருக்கான். அப்போ இவன் அந்த டைம் இல்லாமல் ஏதோ ஒரு டயத்தில் போனதுனால சந்திக்க போகும்போது பார்த்திங்கன்னா இது நம்ம டைம் இல்லை, இந்த பொழுது நம்ம இறைவனை தரிசிக்கக்கூடிய டைம் இல்லைன்னு திரும்பி வர்றானாம். திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவனோட வாகனமான அந்த அன்னப்பறவையை காணுமா. ஏன் காணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மலையே அப்படி வெள்ளி உருக்கி வார்த்த மாதிரி ஜோதியாக இருக்குதாம். அந்த ஜோதியில் அந்த அன்னப்பறவை எப்படி இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். அதனால் அந்த அன்னப்பறவை எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியலையாம். எல்லாம் ஒரே வெள்ளிமயமாக அப்படி ஜோதியாக இருக்கிறதுனால அவனால் கண்டுபிடிக்க முடியலையாம். அந்த மலை மேலே காக்கா பறந்தாலும் காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்போ அந்த காக்கை கூட என்ன செய்தான், பொன் கலரில் மாறிடுதான் அந்த மலைக்கு மேலே பறக்கும்போது. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மனோட அன்னப்பறவை மட்டும் எப்படி வித்தியாசமாக தெரியும்? அதுவும் என்ன ஆகுது, அதுவும் வெள்ளை கலராக இருக்கிறதுனால இந்த பிரம்மனோட அன்னப்பறவை அவன் தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, பெருமாள் இடப வாகனமாக சிவபெருமானை தாங்குறார். அப்போ அந்த பெரிய மலையே என்ன ஆகுது, வெள்ளை கலரில் இருக்கிறதுனால, அந்த வெண்பனி மூடி கிடக்கிறதுனால அங்கே இருக்கிற பெருமாளுக்கு அவர் என்ன செய்கிறார், சிவபெருமானை தாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் அப்படியே அந்த வெண் பொதியில் அவரும் புதஞ்சி போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட அன்னப்பறவையும் காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு அலைகிறார் அப்படின்னு மிக அழகாக ரொம்ப நயமாக எடுத்து நமக்கு காட்டுறார் சேக்கிழார் பெருமான். சிவாய நம. திருமலை சிறப்பில் இன்னொரு பாட்டு பாருங்கள், ரொம்ப அழகான பாடல். காதில் வெண்குழையோன் கடல் தொழ நெடியோன் காலம் பார்த்திருந்ததும் மறியான் ஜோதி வெண்கைலை தாழ்வரை முழையில் துதிக்கையோன் ஊர்தி கண்டு மீதெழு பண்டை செஞ்சுடரென்று வெண் சுடரான என்றதன் கீழ் ஆதியே நமதாயிடக்கலுற்றானென் என்றதனை வந்தனை தரும் கலுளுன். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் பாருங்கள், பாடலில் பார்த்திங்கன்னா பிரம்மா தன்னோட ஊர்தியை தேடினார் அப்படின்னு இருக்குது. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா திருமாலோட வாகனமான அந்த கருடன் என்ன செய்தான், இங்கேயும் சுவாமியை தரிசிக்க பெருமாள் காத்துட்ருக்காரு. அப்போ அந்த வெள்ளி மலையில் எல்லாமே வெள்ளையாக தெரியுது. அந்த கருடன் பார்க்கும்போது அங்கே விநாயகருடைய வாகனம் பெருச்சாளி ஓடுதான். அந்த பெருச்சாளி ஓடும்போது அதுவும் வெள்ளை கலரில் இவனுக்கு கருடருக்கு தெரிகிறதுனால எப்போ ஜோதியாக தோன்றின சிவபெருமான் ஜோதியாக தோன்றின அடிமுடிய அந்த பிரம்மனும் திருமாலும் தேடிட்டு போனாங்க பார்த்தீங்களா,
அப்போ எப்படி பெருமாள் வந்து பன்றியாக மாறி தேடிட்டு போனாரோ, அப்போ செஞ்சுடராக இருந்த அந்த ஜோதி இப்போ வெள்ளை கலராக மாறிட்டோ அப்படின்னு அந்த விநாயகருடைய வாகனமான அந்த பெருச்சாளியை பார்த்து இந்த கருடப்பெருமான் நினைக்குதான். அப்படி நினச்சிட்டு அது என்ன நினைக்குதான், இப்போ ஒரே வெள்ளையாக தெரியுத இந்த ஜோதி, அப்போ வந்து சிகப்பான ஜோதியால் இருந்தது. அப்போ வெள்ளையாக இருக்கிறதுனால இவரும் என்ன செய்கிறாரு, அந்த ஜோதியை தேடி தோண்டிகிட்டு இருக்காரோ அப்படின்னு இந்த கருடன் நினைக்குதான். பாட்டில் வாகனமான அந்த அன்னப்பறவையை வந்து பிரம்மன் தேடினாருன்னு அழகாக காட்டினார். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா தன்னோட தலைவர் யார், கருடன். கருடன் தன்னோட தலைவரை அந்த கருடன் தேடிச்சான். அப்படியே இந்த பாடலில் மாற்றி மிக அழகாக நயமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதோடு இது பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ளிமலை மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பாடலை வந்து வெள்ளிப்பாடல் அப்படின்னே சொல்கிறாங்களாம். அதோட இது ஒரு இடைச்செருகல் பாடலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கருத்தும், வெள்ளி அம்பல தம்பிரான் பாடியது அப்படின்னும் சொல்லப்படுது. சிவாய நம.